இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மே 11ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெற இருக்கின்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு எப்படியாவது தடை விதிக்க முடியாதா என்று ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடக்கக்கூடாது என்று இன்னும் பில்லி சூனியம் மட்டும்தான் வைக்கவில்லை என்று நினைக்கிறேன். அத்தனை சித்து வேலைகளையும் செய்து பார்த்து விட்டார்கள். அனைத்தும் முறியடிக்கப்பட்டு வருகின்ற மே 11ஆம் நாள் மகாபலிபுரம் திருவிடந்தையில் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொள்ள எழுச்சியோடு நடைபெறப் போகிறது. ஆனால் இதற்கு தடை விதிக்க திமுகவை சார்ந்த ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததும் அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததும் நாம் 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். அதற்கு முன்பு தமிழகத்தை ஆள்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்தில் நடத்தக்கூடாது, அதனால் பிரச்சனைகள் வரும் என்றெல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினார்கள். அதையும் தாண்டி வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அனுமதி பெற்றுவிட்டோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காக்கப்பட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைத்த அந்த கோரிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி என்பவர், அவரும் ஒரு வன்னியர் தான், குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு, அதை காரணம் காட்டி வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்தில் நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதை பற்றி அவர் பல இடங்களில் பேசினார். அதற்காக முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் தாண்டி மே 11ஆம் தேதி வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மிகச் சிறப்பாக நடக்கத்தான் போகிறது. அதற்கடுத்து இப்பொழுது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து அதை காரணம் காட்டி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூண்டுவிடும். ஆகவே எப்படியாவது இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டை அதை காரணம் காட்டி தடை செய்ய மாட்டார்களா என்று ஒரு கூட்டம் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னும் போர் மூளவில்லை, போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. இந்தியா கூட தீவிரவாதிகள் முகாம்களை மட்டும்தான் குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். போர் என்று இன்னும் இந்தியாவும் அறிவிக்கவில்லை, பாகிஸ்தானும் போருக்கு தயாராக இல்லை. ஆனாலும் கூட இதை வைத்து அவர்களுடைய நப்பாசையை எப்படியாவது நிறைவேற்றி கொள்ள முடியுமா என்று சிலர் திட்டம் தீட்டினார்கள். அதுவும் தவிடுபொடியாகிவிட்டது. எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள், எப்படியாவது வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டை தடுத்து விடலாம் என்று கனவு கண்டார்கள். அந்த கனவிலே மண் விழுந்தது. அதையும் தாண்டி வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்தில் உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் வருகின்ற மே 11ஆம் தேதி நடக்கத்தான் போகிறது. அதையும் பார்த்துவிட்டு பலர் வயிறெறிந்து சாகப் போகிறார்கள். வயிறு எறிவது மட்டுமல்ல, அப்பொழுதிருந்தே இன்னொரு பிரச்சாரத்தையும் துவக்குவார்கள். பார், ஜாதியை வைத்து கூட்டத்தை கூட்டிவிட்டார்கள், இவர்கள் ஜாதி வெறியர்கள், இவர்கள் ஜாதி பித்தர்கள் என்றெல்லாம் ஒரு கூட்டம் அப்பொழுதும் பிரச்சாரம் செய்ய வரும். அதையும் களத்திலே சந்திப்பதற்கும் எதிர் வினை ஆற்றுவதற்கும் நாம் தயாராகத்தான் இருக்கிறோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.